இல்லைங்க, நேற்று நைட்டு புரோட்டா கேட்டாங்க, வாங்கிட்டு வரல. நாமளே செஞ்சு கொடுக்கலாம். புரோட்டாவுக்கு முட்டை குருமா வச்சுக்கலாம். வாங்க, 6 முட்டை வேச்சிக்கலாம். முட்டையை ஒரு கழுவி எடுத்துக்கலாம். கண்ணே, உடச்சு விடாதீங்க. பாப்பா அடுப்பத்தையே கண்ணே, நல்லா தேய்ச்சி சுத்தமாக கழுவு. கிளாஸ் எடுத்து கொண்டு ஊத்து. முட்டை கழுவி வச்சாச்சு, அடுப்பத்தை வச்சாச்சு, சட்டி அடுப்பாக வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம், ஒரு 1/2 டம்ளர் தண்ணி. கண்ணே, உப்பு கொண்டாங்க. இந்த முட்டை முளை வர அளவு தண்ணி ஊற்றிக்கங்க. ஒரு 3 உப்பு போட்டோம்னா முட்டை வெடிக்காது. நல்ல முட்டை வேகட்டு. 2 கப்பு மைதா, 1 கப்பு கோதுமை மாவு, 1 ஸ்பூன் சீரகம், பொடியாக நறுக்கி வச்ச பச்சை மிளகாய் 1, பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி கீரை 1/2 கப்பு. கண்ணு உப்பு எடுத்துட்டா நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். உப்பு போதுமான உப்பு. நல்லா கெட்டியாக பேசிக்கணும். பாப்பா முட்டை பாரு வந்துருச்சானே. சரியா வந்துருச்சுக்கண்ணே. சரியா பல் தண்ணியில் எடுத்து போடு. பச்சை தண்ணியில் எடுத்து போடு. கரண்டி எடுத்து வந்து வேறு போச்சு, பச்சை தண்ணியில் எடுத்து போடு. நான் பயிர் கொண்டா ஒரு ஆளா பெஞ்ச கை வரைக்கு கூட நான் பயிர் போய் சாமி. நல்லா பிணையத்தில் தான் நிறைய வரும். நல்லா அடிச்சு போய் நல்லா குத்து. அப்படி நல்லா குத்து.
ஓ கைப்பிடி. கடலக்கொட்டை எண்ணெய் ஒரு 1 கை ஊற்றி நல்லா அமுத்தி விட்டு நல்ல பை. நல்லா இன்னிட்டு போய் அப்படி இங்கே விடு. இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கணும். நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊற்று. மாவு ஊறுட்டு நம்ம குடும்பம் வச்சுக்கலாம். சட்டி அடுப்பா வச்சுக்கலாம். பாப்பா அந்த மொட்டை மூணா கீழிடு. இப்படியா பாப்பா இப்படி போட சொல்லி சொன்னங்கண்ணே. இப்படி 3 கோடு போட சொல்லி சொன்னேன். நீ நெட்டை போட்ட. அடுப்பத்தை வச்சாச்சு. சட்டி அடுப்பா வச்சுக்கலாம். கடலெண்ணெய் 1 ஸ்பூனு. இப்படி குச்சி கீந்து வச்சா மொட்டை போட்டுக்கலாம். மொட்டை வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சள். போடு அரைந்து தள்ளு தள்ளாதையுமே. அப்படி மொட்டையை நல்ல எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கணும். போது இந்த அளவுக்கு வணங்கினா போது எடுத்துக்கலாம். இந்த எண்ணெயிலேயே அரிஞ்சு வச்ச பெரிய வெங்காயம் 2 கப்பு. பச்சை மிளகாய் 6, 25 வெள்ளை பூண்டு, ஒரு 2 துண்டு இஞ்சி, ஒரு தக்காளி பழம் புட்டு போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வணங்கினா போது எடுத்துக்கலாம். கொட்டி ஆட்டிக்கலாம். பெரிய கப்பில் 1 கப்பு கொத்தமல்லி தழை, ஆட்டி எடுத்துக்கலாம்.
ஏய் மணல் விட்டியே போகுது ஏன்டா ஏன் செஞ்ச இன்னொரு தானே விளையாண்டுருந்தீங்க போது நல்லா மஞ்சள் கிடிச்சு இந்த மாதிரி வளைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு மஞ்சள் போதும். வளைச்சி எடுத்துக்கலாம். மண்டை ஒடிய வளர்த்த உள்ள ஆடிட்டு இருந்தாச்சு. சட்டி அடுப்பாக வச்சுக்கலாம். கடலெண்ணெய் 3 ஸ்பூன், ஒரு துண்டு பட்டை, 2 மராத்தி மொக்கு, அரை ஸ்பூனு மிளகு, 4 ரவுங்க, பிரியாணி இலை 3 செயல், கருப்புலாந்தலை 3 கொத்து கருப்புலாந்தலை, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம். சீரகமும் சோம்பு நல்லா பொரிஞ்சுக்கிடுச்சு. ஆட்டி வச்சு சாந்து வச்சுக்கலாம். உப்பு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு கொண்டாங்கண்ணே 4 போட்டுக்குது. கொஞ்சமாக போட்டுக்கலாம். உப்பு பத்தலின்னா அப்புறம் போட்டுக்கலாம். நல்லா ஒரு கொதி வெட்டு. கொதிச்சு வேக வேக நல்ல மணமாக இருக்குது. நல்ல வாசனையாக இருக்குது. சாப்பிடலாம் போல வேணுது. நல்லா பச்சை வாசம் போக வந்தனே நல்லா கொதிச்சு வேகட்டு. நல்லா கொதிச்சு வெந்துக்கிடுச்சு. இதுக்கு மேலே முட்டை போட்டுக்கலாம். முட்டையை போட்டு நல்லா அந்த சாயலமெல்லாம் முட்டையில் போய் ஏற வேணும். காரம் உப்பு நல்லா மணக்குது. போது இதுக்கு மேலே இறக்கலாம். முட்டையை போட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வந்தால் போதும். இறக்கலாம். கண்ணை எடுத்து அப்படி தட்டக்கண்ணா மூடி வைக்கலாம். கப்புன்னு மொட்டு குடும்பம் வச்சாச்சு. தோசைக்கெல்லாம் அடுப்பாக வச்சுக்கலாம். புரோட்டா சீட்டு எடுத்துக்கலாம். கண்ணை ரேசா சாயி சரியா தண்ணி ஊற்றிட்டு கொத்துருப்பையா சரியா திருப்பி படுத்து சரியா
இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். இதுக்கு மேலே எடுத்துக்கலாம். கல் காஞ்ச மறுபடியும் சப்பாத்தி சுடுற மாதிரி சுட்டு எடுத்துக்க வேண்டியதுதான். போடுக்கண்ணே. இந்த மாதிரி லேசாக தேய்ச்சி போட்டு இந்த மாதிரி மேலே எண்ணெய் வச்சுக்கணும். கல்லுக்கு எண்ணெய் தடவை வேணும், மேலே எண்ணெய் ஊற்றணும். திருப்பி திருப்பி போட வேணும். உரம் மட்டும் விட்டிங்கன்னா கறி போயிடும். மேலே எடுத்துக்கலாம். இதே மாதிரி தான் எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்க வேண்டியதான். போட்டுக்கண்ணே. இதே மாதிரி மேலே எண்ணெய் விட்டுக்கணும். இப்படி கண்ணு எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குதா? சாப்பிடு சாப்பிடு. புரோட்டா ரெடி, முட்டை குழம்பு ரெடி. வாங்க சாப்பிடலாம். கரண்டி. சாப்பிடுங்க சாமி. சாப்பிட்டு பாட்டு சொல்லுங்கய்யா. தம்பி சாப்பிட்டு பாட்டு சொல்லு. நான் சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். பிள்ளைங்க நேற்றுக்கு புரோட்டா வாங்கிட்டாங்கன்னு கேட்டாங்க, அதனால நாங்களே செஞ்சுக்கிட்டோம். புரோட்டா அப்படி இளம் பஞ்சாட்டம் இருக்குது பாரு. நான் பல்லில்லாத கூட சாப்பிட்றேன். நான் உள்ள நல்ல புறமுறையே இருக்குது பாருக்கா. புறமுறையா அப்படி பஞ்சாட்டம் இருக்குது. இது யார் வேணாலும் சாப்பிடலாம். முட்டை குருமாவுமே சப்பாத்தி அந்த புரோட்டாவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. சரி, ஒரு நாள் இது பேர் சாப்பிட்டதில்ல. சரி, நல்லா இருக்குதுல்ல? நல்லா இருக்குது. சரி. ஏப்பா உனக்கு சூப்பராக இருக்குதாயா? தம்பி உனக்கு சூப்பராக இருக்குதாயா? சூப்பராக இருக்குதா? சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு 4-5 முட்டை இருந்தால் போதும். முட்டை குடும்பம் செஞ்சுக்கலாம், புரோட்டாவும் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் பண்ணி சாப்பிட்டு போட்டு சொல்லுங்கள். முட்டை கொடுங்க.